விலையேற பெற்ற நேரத்தில் ப்ரெஷியஸ் டைமில் மறுபடியும் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களே நம்ம பார்த்ததை ஒருவேளை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எது சிறந்த நன்மை என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்பொழுது அவர் நம்மளோடு கூட பேசுகிறார். முதலாவது, God speaks to us. ரெண்டாவது, எதை கர்த்தர் பேசினாரோ அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். அதில் மூன்றாவதாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னோட வாழ்க்கையில நிறைவேற்றின பிறகு நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லித்தர போகிறார். முதல் முறை பரிசுத்த ஆவியானவர் இவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இவர் ட்ரினிட்டி காட்ல ஒருவராக இருக்கிறார். இவர் யாரா இருந்தால் எனக்கு என்ன கிடைக்க போகிறது என்று ஒருவேளை நீங்க கேள்வியோடு இருந்தால் நம்மளோட கூட பேசுகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இரண்டாவதாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். என் வாழ்க்கையில அற்புதமாக, அது என் வாழ்க்கையில அதிசயமாக, என் வாழ்க்கையில அதை காண செய்கிறார், உயர்த்துகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமை எனக்குள்ள வரும் பொழுது இப்படிப்பட்ட பலன்களை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று பார்த்தோம். இப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும், அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாட் we need to do என்பதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூன்றாவதாக தேங்க்ஸ் கிவிங். வாசிக்கலாமா? சங்கீதம் 107 1 2. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டதுனால நம்ம கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். இதுபடி நிறைய வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சபையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லுவாங்க. 2 வசனம். சங்கீதம் 103 1 2. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே அவரோட பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அப்ப இது ஏன்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அப்ப கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை சோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் எனக்கு எதை செய்தாரோ அதை நாம மறக்காம அவருக்கு நாம நன்றி செலுத்துகிறவராக இருக்கணும். வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது, வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றிருக்கிறாரு. நிறைவேற்றின பிறகு எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா, அவருக்கு தேங்க்ஸ் கிவிங்காக, துதிக்கிறவர்களாக இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். 10 பேரை அல்லவா நான் குணமாக்கினேன், ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறானே, மீதி 9 பேர் எங்க? நன்றியுள்ள இருதயத்தோட 10 பேரை சுகமாக்கி இருக்கிறாரு, ஒருவன் மாத்திரம் வர, மீதி 9 பேர் எங்க? கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் இதுவரைக்கும் எதெல்லாம் நிறைவேற்றினாரோ, எதெல்லாம் நிறைவேற்ற போகிறாரோ, உங்களுக்கு இந்தப்பட்ட இருதயம் இருக்கணும். கர்த்தர் என் வாழ்க்கையில செய்கிற போது நான் கர்த்தரை துதிக்கிறவனாக இருப்பேன், கர்த்தரை உயர்த்துகிறவனாக இருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மோசேயை மறுபடியும் நாம எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவரை பாடுவேன், அவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். இது எப்ப நடந்தது என்றால், இந்த 15ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பாடுகிறதற்கு காரணம் என்ன என்றால், நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அது 21 22 வாசிக்கிறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலப்புறத்திலும் அவர்கள் இடப்புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இந்த செங்கடலை கர்த்தர் 2ஆக பிளக்கிறார். கடல் நிக்குது முன்னாடி,
எகிப்தில் அடிமையாய் 430 வருஷம் இருந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க. இப்ப தப்பிச்சு போலாம், கானானுக்கு போகிற வழியில அவங்களுக்கு என்ன நிற்கிறது என்றால், முன்பதாக செங்கடல் இருக்கிறது. இந்த செங்கடலுக்கு பின்பதாக பாத்தீங்கன்னா பார்வோனின் சேனை அவளுக்கு முன்பதாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். பார்வோனின் சேனை அவளுக்கு பின்பதாக வருகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையில தான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து சொல்லு, என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? அவங்க என்ன பண்ணுங்க, உன்னுடைய கையை என்ன பண்ணு, நேரா கடலுக்கு நேரா நீட்டு. நான் என்ன பண்ண போறேன், இந்த செங்கடல 2ஆ பிளக்க போறேன். 2 சைடும் தண்ணி என்ன பண்ண போகுது, மதியில போல நிக்க போகுது. வட்டாந்தரையா ஒரு கீழ்காற்றை அனுப்ப போகிறேன். வட்டாந்தரையாக இந்த கடல் மாறப்போகிறது. இதுல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போவார்கள். அதே போல கர்த்தர் அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றினார். அந்த கடலை தாண்டி போன பிறகு அதே கடல்ல பார்வோனின் சேனையை அழித்தார். ஒரே கடல் ஒரு கூட்ட மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினது. அதே கடல் பார்வோனின் சேனையை, சத்ருவை அழிச்சு போட்டது. இதுதான் கர்த்தருடைய மகிமையான செயலாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அதான் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறாரு. நீங்க என்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, பிரேத குழி இல்லையா என்று நாங்க வந்திருக்கிறோம், என் வாழ்க்கையில ஆண்டவரே சாக போகிற நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தரை நீங்க நோக்கி பார்க்கிற இந்த வேலையில எந்த இடத்துல முடிஞ்சிருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறாரு. பாதையை உண்டாக்க போறாரு. உங்க கோணலான வழி செவ்வையாக போகிறது. இதை நீங்க நம்புகிற வேலையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க கண்ணால நீங்க பார்க்க போகிறீங்க. அப்ப நீங்க போய்கொண்டே இருக்கும் பொழுது யாரெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வரார்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடாதபடிக்கு பொறாமைனால, எரிச்சல்னால, வன்கண்கள்னால உங்களை அழிக்கும்படியாக உங்களை பின்தொடர்ந்து வருகிறார்களோ, உங்கள் கால்களை இழுக்க வேண்டும் என்று வருகிறார்களோ, உங்களை எல்லாரையும் அழித்து போடும்படியாக வந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே கடலில் அவர்களை அழித்து போடுவார். நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதெல்லாம் கர்த்தர் செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்க வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. ஆனா கொடுக்கும் பொழுது நாம மறுபடியும் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருக்கு துதிக்கிறத கொடுக்கணும். ஆண்டவருடைய ஆலயம் பாட்டு தானே ஓடும், ஃபர்ஸ்ட் அரவர் பாட்டு தானே ஓடும், துதி தானே ஓடும். நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக போகலாம். இல்ல, கர்த்தர் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மையை நினைத்து நீங்க துதிக்கணும். கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்ம எல்லாரையும் படைப்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் கர்த்தர் படைச்சிருக்கிறார். இவ்வளவு நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. இதுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் இருக்கிறோமா? கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையில நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவரா இருக்கிறார். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி. நான் முதல் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்கன்னு கேட்டிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாரு. இப்ப கடவுள் என் கூட இருக்கிறாரு. முதலாவது என்னுடைய லைஃப்ல அவர் என் கூட பேசுறாரு. எப்படின்னா, இந்த வேதத்தின் மூலமாக, வாக்குத்தத்தமான வசனத்தின் மூலமாக என் கூட பேசுறாரு. அதை சொன்னதெல்லாம் நான் கடனோடு இருந்தேன், வியாதியோடு இருக்கிறேன், இருளில் இருக்கிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற்றார். 2வது இதை செஞ்ச பிறகு 3வது நான் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குறேன். அப்படிப்பட்டவர்களாக இல்லை, என் வாழ்க்கையில கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிக்கிறவர்களா இருக்கணும், எந்நேரமும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க, ஆவிக்குரிய காரியத்துல என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல செங்கடல்ல கர்த்தர் அவங்களை என்ன பண்றாரு, அவங்கள அற்புதமாக கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களை வழி நடத்தி கொண்டு வந்த பிறகு அவங்க துதிக்கிறாங்க. ஆனா அதே எரிகோ மதில் வரும்பொழுது, எரிகோ கோட்டை வரும்பொழுது அங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த எரிகோ கோட்டை அவங்க உள்ள போக முடியாம தடையாக இருக்கிறது, மதிலாக இருக்கிறது. இந்த கோட்டையை உடைப்பதற்காக அவங்க கடபரையோ வேற எதையும் யூஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ண சொல்றாரு, 7 நாள் சுத்தி வா. 7வது முறை சுற்றி வரும்போது நல்லா ஆர்ப்பரிங்க, நல்லா துதிங்க. இன்னும் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றல, அந்த எரிகோவை சுதந்திரித்துக் கொள்ளல. ஆனாலும் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருந்தான். என் நெருக்கத்தின் மத்தியில, என் கஷ்டத்தின் மத்தியில நான் கர்த்தரை துதிப்பேன். நான் சர்ச்சுக்கு போவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், எரிகோ மதியில போல நான் தடையோடு இருந்தாலும், நான் கஷ்டத்தோடு இருந்தாலும், நான் கர்த்தரை துதிக்கிறவனா இருப்பேன். துதிக்க துதிக்க துதிக்க
கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், நமக்கு விரோதமா இருக்கிற, நாம தடையா இருக்கிற, முன்னேற முடியாமல் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உடைத்து போடுவார். அதை தாண்டி போக செய்வார். என்னன்னா, இதுக்கான பெரிய ஒரு வல்லமை எதுல வச்சிருக்கிறார்னா, துதியில தான். நம்ம நிறைய நேரத்தில் தப்பா புரிஞ்சிருக்கிறோம். இந்த தேங்க்ஸ் எப்ப பண்றோம்னா, கர்த்தர் எனக்கு செஞ்சா நான் தேங்க்ஸ். இந்த மூன்றாவது காரியம் 1 2க்கு அப்புறம் 3 அல்ல, நாம இப்பொழுதுலேருந்தே துதிக்கிறவர்களா இருக்கணும். நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற வேலையில நீங்க என்ன சூழ்நிலையோடு இருந்தாலும், உடைஞ்சு போயிருந்தா கூட, என் வாயால இது இயேசுன்னு சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு தான் இயேசு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க உடைஞ்ச உள்ளத்தோடு இருந்தாலும் உங்க வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவரா இருக்கிறார். கடைசியாக, கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை நீங்க நன்றி சொன்ன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to share. சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியினால நாம் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால், சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். என்ன கர்த்தர் எனக்கு செஞ்சாரோ அதை நம்ம சாட்சியாக சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம நீதிமானாக்கப்படுவது எதனால அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறான். ஆபிரகாம் எப்படி அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்றால் விசுவாசனால. நீங்க உள்ளுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்? விசுவாசிக்கிறதுனால நீதிமானாக்கப்படலாம். ஆனா ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது என்றால், நம்முடைய வாயினால அறிக்கை பண்ணுவதனால. ரட்சிப்பு கர்த்தருடையது தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? நம்மை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார் அந்த ரட்சிப்பை வருவதற்கு. அப்ப நாம என்ன பண்ணணும் என்றால், நம்முடைய இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மையை, கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம நன்றி செலுத்துகிறவர்களாக காணிக்க போடுறதோ, பாட்டு பாடுறதோ, துதிக்கிறதோ மாத்திரம் இல்ல, நமக்கு கர்த்தர் என்னுடைய இருளை எப்படி மாத்தினாரோ அதை நான் எல்லாருக்கும் சாட்சியா சொல்லுகிறவர்களா இருக்கும். யூ நீட் டு பி a testimony. You need to share your testimonies. அது வெட்கப்படவே கூடாது. அது வெட்கவே படக்கூடாது. அதை நீங்க சாட்சி சொல்வதற்கு வெட்கப்பட்டீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க ஜெயம் உள்ளவர்களா இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் முன்பதாக இந்த ரட்சிப்பை குறித்து, ஆண்டவருடைய மகிமையான செயலை குறித்து நாம சாட்சியா சொல்வதற்கு இல்லைன்னா, பரிசுத்த ஆவியார் ஏன் நம்மளை நிரப்புகிறார் என்றால், உலகம் எங்கும் போய் என்ன பண்ணும்? அவருக்கு சாட்சியா இருக்கணும். இந்த சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த வேலையில ஒரு நபரை நான், ஒரு ஊழியக்காரன் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கொலைகாரர், ஒரு மர்டர் பர்சன், அவ்வளோ மோசமானவர். அவருக்கு 2 குழந்தை இருந்தது, மனைவி இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாரு. அவருக்கு குடியில அவ்வளோ மோசமா குடிச்சு ஒரு கிட்னியை கூட வித்து அதையும் குடிச்சார். குடும்பத்தை கொடுத்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் தொட்டாரு, அவன் வாழ்க்கையை மாத்தினாரு. இப்போ அநேக இடத்துல அது குறித்து சொல்வதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. அதை குறித்து சொல்வதற்கு அவர் வெட்கவே படலை. ஏன்னா அவர் என்னன்னா, கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறத இன்னைக்கு கர்த்தர் என்னோட வாழ்க்கையை மாத்திருக்கிறார். அவங்க பிள்ளைங்க 2 பேரும் நல்லா டபுள் டிகிரி படித்து கல்யாணம் பண்ணி கர்த்தர் அவங்க வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அதை சாட்சியாய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேலையில உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனா கர்த்தர் உங்களுக்கு செஞ்சத அந்த நன்மையை கர்த்தர் தான் செஞ்சார் என்று சொல்லி நீங்க எல்லாருக்கும் முன்பதாக அறிக்கை செய்கிறவர்களாக இருப்பீர்களா? இந்த வேலையில கர்த்தர் எனக்கு செய்வார். இன்னைக்கு கர்த்தர் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, ஐ நீட் டு பி a testimony. நான் சாட்சியா இருக்கணும். எல்லா கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? நீங்க வெட்கப்படவே கூடாது. கர்த்தரை குறித்து நாம சாட்சி சொல்லுவதற்கு வெட்கப்படவே கூடாது. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இன்னைக்கு மனுஷருக்கு முன்பதாக அவர் அறிக்கை பண்ணுவதற்கு, சாட்சி சொல்வதற்கு, டெஸ்டிமனியா நிற்பதற்கு, ஷேர் பண்ணுவதற்கு வெட்கப்பட்டா நிச்சயமாகவே ஆண்டவர் பரலோகத்துக்கு முன்பதாக நம்மளை அறிக்கை பண்ணுவது ரொம்ப கஷ்டம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இது செய்வதற்கு கஷ்டம். கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பாரு, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இருப்போம். ஆனால் நாம செய்ய வேண்டியதை இந்த வேலையில் நீங்கள் செய்ய ரெடியாக இருந்தால்
கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சி இல்லை, 2 சாட்சி இல்லை, பல சாட்சிகளை கர்த்தர் எழுப்பார். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில அப்பா நீங்க நிறைய சாட்சிகளை எழுப்பும்படி உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.